ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நாம எங்கே வந்திருக்கிறோம்னா கருவலூர் மாரியம்மன் கோயிலுக்குங்க. அவினாசியில் இருக்கிற அவினாசி அப்பர் கோயில் கூட வரலாற்று தொடர்புடைய கோயிலுங்க இந்த கருவலூர் மாரியம்மன் கோயில். சுந்தரமூர்த்தி நாயனார் அவினாசியில் முதலையுண்ட பாலகனை மீட்டெடுக்கிறதுக்கு அவினாசி குளம் நிறையிறதுக்காக மழை பொழிந்த தெய்வமுங்க இந்த மாரியம்மன். இந்த மாரியம்மன் கோயிலோட கும்பாபிஷேக திருப்பணி வீடியோ தாங்க இது. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போதான் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் விகாஸ் நடராஜன். வெல்கம் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்குங்க. இந்த வீடியோ சூப்பராக இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. கொங்கு நாட்டில் இருக்கிற சிறப்புமிக்க சக்தி பீடங்களில் கருவலூர் மாரியம்மன் கோயிலும் ஒன்றுங்க. கொங்கு 7 சிவாலயங்களில் முதல் தளமாக போற்றப்படக்கூடிய அவினாசி அப்பர் கோயில் கூட வரலாற்று தொடர்புடைய கோயிலாக கருவலூர் மாரியம்மன் கோயில் திகழுதுங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவினாசியில் முதலையுண்ட பாலகனை மீட்டெடுக்கிறதுக்கு பதிகம் பாடுறாருங்க. அப்படி அவர் பதிகம் பாடும்போது வறண்டு இருந்த தாமரை குளம் நிரம்புறதுக்காக மழை கொடுத்த தெய்வம் தாங்க இந்த கருவலூர் மாரியம்மன். கருமேகங்கள் உருவான ஊர் அப்படிங்கிறதுனால கருவளர் ஊர் அப்படின்னு பேர் வந்து காலப்போக்கில் கருவலூர்னு மாறி இருக்குதுங்க. மலை தெய்வமான மாரியம்மன் அந்த இடத்துல கோயில் கொண்டிருக்கிறாங்க. ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. கருமாகி ஓடிய முகிலே போற்றி, கருவலூரமந்த காரணி போற்றி. எல்லாம் வல்ல கருவலூர் மாரியம்மனுடைய தனிப்பெருங்கருணையினாலே இந்த கருவலூர் என்னும் தலமானது ஒரு காரணத்தின் பெயராலே உருவானதாக செவிவழி செய்திகள் இயம்புகின்றன. அவினாசி திருத்தலத்திலே முதலைவாய் மதலையை மீட்டெழுவதற்காக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பதிகம் பாடிய பொழுது கருமேகங்கள் உற்பத்தியாகி மழை பொழிந்தமையால் இந்த ஊர் கருவளரூர் என்றும், இங்கு மழையை தருவித்த காரணத்தினால் அம்பிகை மாரி என்ற திருநாமத்தோடும் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றாள். இந்த தலத்திலே அம்பிகையாகப்பட்டவள் நின்ற திருமேனியாக நின்ற கோலத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றாள். வேறெங்கும் இல்லாத சிறப்பு இந்த தலத்திலே மாரியம்மைக்கு உண்டு. இந்த தலத்திலே கண் தொடர்பான நோய்களுக்கெல்லாம் அருமருந்தாக இந்த ஆலயத்தினுடைய தீர்த்தம் சிறப்புற்று விளங்குகிறது. சுற்று வட்டார ஊரில் இருக்கிற மக்கள் அவங்க உடம்புக்கு ஏதாவது வந்துச்சுன்னா முதல்ல டாக்டர்கிட்ட போகிறாங்களோ இல்லையோ கருவலூர் மாரியம்மன் கோயிலில் போய் உப்பு மிளகு வாங்கி போட்டு வந்தால் சரியாயிருங்கிற நம்பிக்கையில் இங்கே வந்து மாரியம்மனை வேண்டி கோயில் வாசலில் உப்பு மிளகு வாங்கி போடுறாங்க. அப்படி போடும்போது அவங்க உடம்பு குணமாகிறது இப்போ வரைக்கும் கண் கூட நடந்து வந்துட்டு இருக்குதுங்க. பொதுவாகவே எல்லா மாரியம்மன் கோயில்கள்லையுமே மாரியம்மன் அமர்ந்த நிலையில தாங்க நமக்கு தரிசனம் கொடுப்பாங்க. ஆனால் கருவலூரில் மாரியம்மன் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி நின்ற நிலையில தாங்க கருவறையில் நமக்கு தரிசனம் கொடுக்குறாங்க. பக்தர்களுக்கெல்லாம் வரக்கூடிய சின்னம்மை, பெரியம்மை, தட்டம்மை என்று சொல்லக்கூடிய அம்மை நோய்கள் எல்லாம் நமது மாரியம்மனுடைய ஆலயத்திலே தீர்த்தம் மஞ்சள் பெற்று சென்று அவர்கள் பயன்பெற்று அந்த நோய்களெல்லாம் நீங்க பெற்று மாரியம்மையை வழிபாடு செய்கின்றார்கள். இந்த ஆலயத்தில் பங்குனி மாதமானது திருவிழா சிறப்பாக நடைபெறும். குடமுழுக்கு செய்து 12 ஆண்டுகள் நிறைவடைவதை தொடர்ந்து மீண்டும் இப்பொழுது குடமுழுக்கிற்கு திருப்பணிகள் செய்யப்பட்டு வருகின்றன. வருகின்ற சித்திரை மாதம் நல்லதொரு நாளிலே பாலாலயமும், ஆவணி மாசத்து நன்னாளிலே திருக்குட நன்னீராட்டும் செய்ய திருவருள் கூட்டி வைத்துள்ளது. இங்கே உப்பு மிளகு வாங்கி போட்டு கண்ணடக்கம் வாங்கி போட்டால் கண் சம்மந்தப்பட்ட நோய்கள் நீங்கும் அப்படிங்கிறது இங்கே வரக்கூடிய பக்தர்கள் கிட்ட இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்குதுங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, மைசூரை சேர்ந்த ஒருத்தருக்கு ஆக்சிடெண்ட்டில் அவரோட பார்வை போயிடுச்சுங்க. டாக்டர்ஸ் எல்லாம் பார்வை திரும்ப கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க இந்த கோயிலுக்கு மாரியம்மனை வேண்டி 48 நாள் விரதம் இருந்து மாரியம்மனோட தீர்த்தத்தை வாங்கி கண்ணில் விட்டு வழிபட்டு வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. 48 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட பார்வை திரும்ப கிடைக்க பெற்றிருக்குதுங்க. குழந்தை வரம் அருளுகின்ற சிறப்பையும் பெற்றுள்ளால் இந்த ஆலயத்திற்கு குழந்தை வரம் வேண்டி மரத்திலே தொட்டில் கட்டி வழிபாடு செய்கின்ற அன்பர் பெருமக்களுக்கு தவறாத குழந்தை வரத்தை நல்குகின்றாள். இத்தகைய சிறப்புடைய கோயிலாகப்பட்டது திருப்பூர் மாவட்டத்திலே அவினாசி வட்டத்தில் அவினாசியிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியிலே அவினாசியிலிருந்து 10வது கிலோமீட்டரில் இந்த திருக்கோவிலானது அமைந்துள்ளது. கருவலூர் மாரியம்மனோட மகிமைக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு என்னன்னா, அருப்புக்கோட்டையை சேர்ந்த பக்தர்கள் அவங்களுக்கு பிறந்த இரட்டை குழந்தைக்கு பிறவியிலேயே பேச்சு வராமல் இருந்திருக்குதுங்க. எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டாங்க, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டாங்க, எங்கேயுமே போய் குணமாகலிங்க. அதுக்கப்புறம் யாரோ சொல்கிறத கேட்டு கருவலூரில் மாரியம்மனை வழிபட்டுட்டு போயிருக்கிறாங்க. இங்கே 48 நாள் மாரியம்மனை வழிபட்டதுனால அந்த குழந்தைகளுக்கு பேச்சு வந்திருக்குதுங்க. கருவலூர் மாரியம்மன் திருக்கோயில்
திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நிறைவேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைகின்ற இந்த காலகட்டத்திலே வருகின்ற 2026ஆம் ஆண்டு ஆவணி திங்களிலே திருக்குட நன்னீராட்டு செய்வதாக உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் பரம்பரை அறங்காவலர் குழுவும் மற்றும் முழுநில வழிபாட்டு குழு அன்பர்களும் பொதுமக்களின் பங்களிப்போடும் கட்டளைதாரர்களுடைய பெரும் உதவியினாலும் இங்கு திருப்பணி நடைபெற்று 2026ஆம் ஆண்டு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறுவதற்கு அனைத்து பொதுமக்களும் தங்களால் இயன்ற பொருளுதவிகளை செய்து மாரியம்மனின் திருவருளுக்கு பாத்திரமாகுமாறு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்படிப்பட்ட சிறப்புமிக்க 1000 ஆண்டுகளுக்கும் மேல் பழமையான வேண்டுவோர்க்கு வேண்டும் வரம் தரக்கூடிய கண்கண்ட தெய்வமா திகழக்கூடிய கருவலூர் மாரியம்மன் கோயில்ல கும்பாபிஷேக திருப்பணிகள் நடந்து வந்துட்டு இருக்குதுங்க. உற்சவர் மண்டபம் வேலைப்பாடுகள் செஞ்சு சிறப்புற அமைஞ்சிருக்குதுங்க. கும்பகோணம் பகுதி கோயில்கள் மாதிரி பிரகாரத்துல கல் மண்டபமும் அமைய இருக்குதுங்க. இந்த கருவலூர் மாரியம்மன் கோயிலை பற்றியும் இங்கே நடக்கிற சிறப்பு பூஜைகள் பற்றியும் இப்போ இங்கே நடந்து வந்துட்டு இருக்கிற கும்பாபிஷேக திருப்பணிகள் பற்றியும் நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் இங்கே கொடுக்குற கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அதே மாதிரி விருப்பப்படுறவங்க இந்த கும்பாபிஷேக திருப்பணிகளுக்கு நிதியுதவியோ பொருளுதவியோ தந்து மாரியம்மனோட அருள் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறாங்க. பங்குனி மாதம் இங்கே தேர் திருவிழா ரொம்ப சிறப்பாக நடக்குங்க. தேர் திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் சித்திரை மாதம் பாலாலயம் பண்ணி ஆவணி மாதத்தில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. கூடிய விரைவில் கருவலூர் மாரியம்மன் கோயிலோட கும்பாபிஷேகத்தை நம்ம எல்லாருமே தரிசனம் பண்ணலாங்க. சித்திரை மாதம் பாலாலயம் பண்ணக்கூடிய தேதியையும் ஆவணி மாதம் கும்பாபிஷேகம் நடக்க போகிற தேதியையும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட்டாக கொடுக்குறேங்க. கொங்கு நாட்டில் பண்ணாரிக்கு அடுத்தபடியாக புகழ்பெற்று விளங்கக்கூடிய கருவலூர் மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேக திருப்பணிக்கு உங்களால் முடிஞ்ச நன்கொடைய தாராளமாக கொடுங்க. திரும்பவும் சொல்கிறேங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வாழ்க வளமுடன். மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்.